மேன்மையும் அல்லாஹ்வினுடைய வல்லமையும் வெளிப்பட்ட மெஹராஜினுடைய இரவிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வருகைகளை கபூல் செய்வானாக. இதை பரக்கத்துக்குரியதாகவும் மக்ஃபிரத்துக்குரியதாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பொதுவாக ரஜபுடைய மாதம் பிறந்து விட்டாலே ரமலானினுடைய அந்த ஹல்ச்சர் ஏற்பட்டுவிடும். ஒரு பாக்கியமான மாதம் ரமலானுடைய மாதம். அதை நாம் எதிர்நோக்கியவர்களாக இருக்கின்றோம். இன்னும் சில தினங்களிலே ரமலானுடைய மாதம் ஷஹபானுக்கு அடுத்து ரமலான் நம்மை வந்து அடைய இருக்கின்றது. உலகத்துல அழிந்து போகக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள், சொத்து செல்வங்களை அடைவதற்காக எவ்வளவு முயற்சிகள் செய்யப்படுது. ஒரு தேர்தல் நடக்குது என்பதாக சொன்னா, இந்த வருஷம் 2026 ஒரு தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடக்குது சொன்னா, 1.5 வருஷத்துக்கு முன்னதாக இருந்தே 2024 இருந்தே இந்த தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் அதை சார்ந்தவர்கள் ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். உலகத்துல நிலையில்லாத ஒரு வாழ்க்கை, நிலையில்லாத பதவிகள் யாரிடத்துல அல்லாஹ் நாடுறானோ அவங்களுக்கு தான் கொடுப்பான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிஹில் கைர். நாம நாடியவர்களை மேலே ஏற்றுவோம், நாம் நாடியவர்களை கீழே இறக்குவோம். நம்ம நாடியவர்களை அரியாசனையிலே உட்கார வைத்து கண்ணியப்படுத்துவோம், நாம் நாடியவர்களை அரியாசனையில் உட்கார வைத்து கேவலப்படுத்துவோம். ஒரு நிரந்தரம் இல்லாத பதவிகளை, அந்த சொத்து செல்வங்களை அடையிறதுக்காக எவ்வளவு காலங்களாக எவ்வளவு திட்டமிடுதல்கள், எவ்வளவு முயற்சிகள் செய்யப்படுது. இந்த உம்மத்தினுடைய பெருமதியான நன்மையினுடைய பொற்குவியல் தான் ரமலானுடைய மாதம். வேற எந்த உம்மத்துக்கும் கிடைக்காத பெரும்பாக்கியம் ரமலான்ல லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குவதால் கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் ஏராளமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த ரமலானுக்கான தயாரிப்பு தான் ரஜபில் இருந்தே ஆரம்பமாகிவிடும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஜபுடைய மாதத்தின் முதல் பிறையை பார்த்ததிலிருந்து துஆ செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபையும் ஷஅபானையும் எங்களுக்கு பரக்கத்தாக ஆக்கிவை, ரமலானுடைய மாதத்தை அடைந்து அமல் செய்வதற்கான தௌஃபீக்கை கொடு. இந்த துஆ மகத்துவமான ஒரு துஆ. நினைமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம நினைவுபடுத்துறோம். கடந்த ஆண்டு இதே மெஹராஜிலே, இதே ஷஹபானுடைய நிஸ்ஃபு ஷஹபான் ஷபே பராத்துனுடைய இரவிலே, ரமலானினுடைய ஒவ்வொரு நோன்பிலும், சஹரிலும், இஃப்தாரிலும், தராவியிலும் நம்மோடு சஃப்களில் தோளோடு தோளாக உரசி நின்ற நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய மஹல்லாவாசிகள், உறவுகள், நண்பர்கள், எத்தனையோ நபர்கள் இப்போது இல்லை. உலகத்துக்கான அவங்களுடைய அஜல், அந்த காலம் முடிந்து மரணமாக அவங்க மௌத்தாயிட்டாங்க. மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், தாய் தந்தையர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். கடந்த வருடங்கள் நம்மோடு இருந்தவங்க இந்த வருடம் இல்லை. அடுத்த வருடம் இன்னும் நம்மோடு யார் இருப்பார்கள், நம்மில் யார் இருப்போம், அல்லாஹ் தான் அறிந்தவனாக இருப்பான். அல்லாஹுடைய பெரிய கிருபை, அமல் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள், அல்லாஹ் ரசூலை விளங்கிக் கொள்வதற்கான அந்த வாய்ப்புகளை நாம சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். ஒரு முஃமின் அறிவாளியினுடைய வேலை உலகத்துக்காக அல்ல, மறுமைக்காக இயன்ற தயாரிப்புகளை செய்து கொள்வது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை கபூல் செய்வானாக. நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ரமலானை அடைந்து அதில் அல்லாஹுக்கு விருப்பமான அமல்களை செய்து அல்லாஹினுடைய நேசர்களாக ஆகக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. கனிமிக்க அல்லாஹினுடைய நல்லடியார்களே, ஹதீஸ்ல வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுக்கு என்பதாக சொல்லி சில மலக்குகள் இருக்காங்க. மலக்குகள் உலகம் முழுவதும், வானுலகம் முழுவதும் பரவலாக இருக்காங்க. ஆனா குறிப்பிட்ட சில மலக்குகளை பத்தி நபி அவங்க சொன்னாங்க, இன்னலில்லாஹி மலாயிகா, அல்லாஹுக்கு என்பதாக சொல்லி சில மலக்குகள் இருக்கின்றார்கள். ஃபித் துருகி யல்தமிஸூன அஹ்லல் ذிக்ர். அந்த மலக்குகளுடைய வேலையே என்னன்னு சொன்னா, எங்கு அல்லாஹ்வை நினைவு கூறப்படக்கூடிய மஜ்லிஸ்கள், சபைகள் நடக்கின்றதோ அதை தேடி அலைவதுதான் அவர்களுடைய வேலை. எங்கெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறப்படுது, எங்கு குர்ஆன் ஓதுறாங்க, எங்கு அல்லாஹ்வை திக்ர் செய்றாங்க, எங்கு அல்லாஹ்வை பற்றி, ஈமான் இஸ்லாத்தை பற்றி பேசப்படுகிறது என்பதை, இந்த மஜ்லிஸ்கள் எல்லாம் எங்கு நடக்கிறது என்பதை ஆராய்வதுதான், அதை பற்றி தேடுவதுதான் அந்த மலக்குகளுடைய வேலை.
எங்க அந்த அமல் நடக்குதோ, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அந்த மஜ்லிஸ்கள் நடக்கின்றதோ, சுப்ஹான் அல்லாஹ், அந்த மஜ்லிஸ்களுக்கு சங்கைக்குரிய மலக்குகள் வராங்க. இந்த மஜ்லிஸிலிருந்து அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரைக்கும் மலக்குகள் பிரமாண்டமான முறையிலே பறந்து விரிந்து இருக்கின்றார்கள். மஜ்லிஸ் நிறைவு பெற்ற பிறகு அல்லாஹ்விடத்துல மலக்குகள் சொல்றாங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் அறிந்தவனாக இருந்தும் மலக்குகள் இடத்துல கேட்பான், நீங்க எங்க இருந்து வரீங்க? மலக்குகள் சொல்லுவாங்க, அல்லாஹ் இது போன்ற புனித இரவிலே உன்னை நினைவு கூறுவதற்காக, ஈமான் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்காக, உன்னுடைய வல்லமையை விளங்கிக் கொள்வதற்காக ஒரு கூட்டம் கூடி இருந்தது. அந்த மஜ்லிஸ்ல தான் நாங்களும் அமர்ந்திருந்தோம். அந்த மஜ்லிஸ் நிறைவு பெற்று விட்டது, அங்கிருந்து தான் நாங்க வரோம். அல்லாஹ் மலக்குகள் இடத்துல கேட்பானா, என்னுடைய அடியார்கள் என்ன பார்த்திருக்காங்களாப்பா? நான் எப்படி இருப்பேன் என்பது என்னுடைய அடியார்களுக்கு தெரியுமா? இல்லையா அல்லாஹ், உன்னை அவர்கள் பார்த்ததில்லை. சொர்க்க நரகத்தை பார்த்திருக்காங்களா? இல்லையா அல்லாஹ், சொர்க்க நரகத்தை பார்த்ததில்லை. அவர்கள் என்ன கேட்கிறாங்க? யா அல்லாஹ், சொர்க்கத்தை கேட்கின்றார்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றார்கள், உன்னுடைய நேசத்தை விரும்புகின்றார்கள், என்னை பார்க்காமலேயே என் மீது அச்சம் கொள்கின்றார்கள், என்னுடைய பிரியத்தை விரும்புகின்றார்கள், சொர்க்கத்தை விரும்புகின்றார்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க. சொன்னா பார்த்தா இன்னும் எந்த அளவுக்கு அமல் செய்வாங்க, எந்த அளவுக்கு நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவாங்க. யா அல்லாஹ், இன்னும் அதிகமாக உன் மீது நேசமும், சொர்க்கத்தின் மீது ஆசையும் ஆவலும், நரகத்தின் மீது வெறுப்பும், நரகத்தை விட்டு பாதுகாப்பையும் அதிகமாக தேடுவாங்க. அல்லாஹ் சொல்கின்றானா, நீங்க சாட்சியாக இருங்க, என்னுடைய அடியார்கள் அந்த மஜ்லிஸ்ல இருந்த அனைவர்களுடைய பாவங்களையும் நான் மன்னிக்கின்றேன். அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்கள் என்ன தேவைகளோடு வந்தார்களோ, என்ன சிரமங்களோடு நெருக்கடிகளோடு வந்தார்களோ, அது அனைத்தையும் நான் நீக்கி விடுகின்றேன். நீங்க சாட்சியாக இருங்க. சுப்ஹானல்லாஹ், நம்ம கண்ணுக்கு சாதாரணமாக ஏதோ ஒரு சிறு மஜ்லிஸாக தெரியலாம். ஆனா உலகத்துல அல்லாஹ்விடத்துல இந்த மஜ்லிஸுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து வேற எதுக்கும் கிடையாது. 1000 பேர் கூடலாம், கோடி பேர் கூடலாம், பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்களை செலவு செய்து பெரிய பெரிய அரங்கங்களாக, ஸ்டேஜுகளாக அமைக்கலாம். ஆனா அல்லாஹுக்கு அந்த இடத்துல, அந்த மஜ்லிஸுகளுக்கு எல்லாம் எந்த மதிப்பும் இல்லை. இந்த மஜ்லிஸுக்கு அல்லாஹ்விடத்துல மதிப்பு இருக்கின்றது. அல்லாஹுடைய நேசத்தோடு வந்ததினால் என்ன உள்ளத்துல சிரமங்கள், கவலைகள், கஷ்டங்கள் இருந்ததோ அது அனைத்தும் நீக்கப்படுகின்றது. மலக்குகள் சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸிலே ஒரு பெருங்கூட்டம் உன்னை நினைவு கூறுவதற்காக, பயான் கேட்கறதுக்காக, இஸ்லாத்தை விளங்குறதுக்காக கூடியிருந்தாங்க. அதுல ஒருத்தர், ஒரு முசாபிர், ஒரு சாஃபிர், ஒரு பிரயாணி, ஒரு வியாபாரி ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பள்ளிவாசலுக்குள்ள வந்தார். கொஞ்ச நேரம் உட்கார்ந்தார், எந்திரிச்சிட்டு போயிட்டார். அவர் மஜ்லிஸ்ல கலந்துக்கலன்றதுக்காக வரல, ஏதோ வழியில வந்தார், தேவை முடிச்சார், உள்ளே வந்தார், கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வெளியே போயிட்டார். இவர் விஷயத்துல உன்னுடைய தீர்ப்பு என்ன? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபையாளன் பாருங்க. அல்லாஹ் சொன்ன மலக்குகள் இடத்துல அந்த மஜ்லிஸின் பாக்கியத்தால், அந்த மஜ்லிஸில் அமர்ந்திருந்த பாக்கியவான்களினுடைய பாக்கியத்தால், இந்த மஜ்லிஸில் இருந்தவர்களுக்கு என்ன சவாபோ நன்மையோ அத்தனையும் அவருக்கும் கிடைக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியாக அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான சபை தான் இந்த சபையாக இருக்கு. எனவே நம்முடைய பரிசுத்தமான துஆக்கள் கபூலாகும். நல்ல நியத்துகள், இந்த மஜ்லிஸ்ல நாம செய்யக்கூடிய துஆக்கள், மஜ்லிஸுக்கு பிறகு செய்யக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்துல கபூலாகுது. எந்த தடையும் கிடையாது, எந்த திரையும் கிடையாது. சத்திய வார்த்தை, மஜ்லிஸின் பரக்கத்தால் துஆ கபூலாகுது. என்ன ஒரே ஒரு விஷயம், நம்முடைய ஈமானுடைய அளவு, நம்முடைய கொடுக்கல் வாங்கலுடைய நிலைகள். யாருடைய ஆடை ஹராமோ, யாருடைய பானம், அருந்தக்கூடிய ஆகாரங்கள், பானம், தண்ணீர், சாப்பாடு இது ஹராமான வருமானத்தில் இருக்கோ, அவர் என்னதான் துவா செய்தாலும், அமல் செய்தாலும், நல்ல சபைகளில் நல்லோர்களின் கூட்டத்தில் இருந்தாலும், அவருடைய அந்த அமல்கள், துவாக்கள் அவருடைய காதை விட்டு கூட தான். எனவே இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். நம்முடைய அமல்கள் சரியா இருந்துச்சு, ஈமானுடைய பலத்தை பொறுத்து நம்முடைய துவாக்கள், நம்முடைய அல்லாஹ்விடத்தில் நாம வைக்கக்கூடிய தேவைகள் அது கொஞ்சம் முன்பின் தாமதமாக நிறைவேறக்கூடியதாக இருக்கு. நம்முடைய அமல்களை பொறுத்து தான். ஆனால் பரக்கத்துக்குரிய மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்ம எல்லோரையும் கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கான். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு வாக்கியமான இரவு, புனிதமான மெஹராஜினுடைய இரவிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழு வாழ்க்கை தூய பரிசுத்தமான வாழ்க்கையாக தான் இருந்துச்சு. நபி அவர்களுடைய பிறப்பு, நபியினுடைய இறப்பு, நபியினுடைய வாழ்க்கை முழுவதும், இம்மை உலக வாழ்க்கை, மறுமையினுடைய வாழ்க்கை, மெஹராஜினுடைய இந்த நிகழ்வுகள் எல்லாமே பரிசுத்தமானதாகவும் முழு உம்மத்துக்கும் அது அருளாகத்தான் அல்லாஹ் அமைச்சிருந்தார். நபியினுடைய முழு வாழ்க்கையும் நமக்கு அருள். அதுல இந்த மெஹராஜினுடைய பயணம் பேர் அருள் நிறைந்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறார். இந்த இரவுல தான், ரஜபுடைய இந்த 27வது பிறையினுடைய இரவில தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைத்த ரப்பை போய் சந்திச்சுட்டு வந்தார்.
அல்லாஹ்விடத்திலிருந்து தொழுகையை பரிசாக பெற்று கொண்டு வந்தான். அந்த அளவுக்கு ஒரு பாக்கியமான இரவாக இருக்கின்றது. இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விஞ்ஞான உலகமே வியப்பின் உச்சத்திலே உறைந்து நிற்கக்கூடிய நிகழ்வுதான் இந்த விந்தை மிகுந்த மெஹராஜினுடைய பயணமாக இருக்கு. அல்லாஹ் இதை எந்த அளவுக்கு ஆச்சரியத்துக்குரியதாக ஆக்கி வச்சிருக்கான்னு சொன்னா, இந்த நிகழ்வு நடந்த நாள், நேரம், சூழல், இது எல்லாவற்றையும் ஒரு பாதையில அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தினுடைய நடுப்பகுதியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40 வயதுல நுபுவத்து கொடுக்கப்பட்டுச்சு. 63 வருடங்கள் வாழ்ந்தாங்க. 23 வருஷம் நுபுவத்துடைய நபியுடைய வாழ்க்கை. அந்த 23 வருஷத்தை சரி பாதியாக பிரித்தால் அந்த நடுப்பகுதியில், நடு வயதில் தான், நுபுவத்தினுடைய நடுப்பகுதியில் தான் இந்த மெஹராஜினுடைய இந்த பயணம் அமைந்தது. நுபுவத்தினுடைய நடுப்பகுதி, இரவின் நடுப்பகுதி, இரவினுடைய நடுநிசியில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுக்காக அழைக்கப்பட்டார்கள். அதே போல உலகத்தினுடைய மைய பகுதி, முழு உலகத்தையும் இரண்டாக பிரித்தால் அதனுடைய மைய பகுதி மஸ்ஜிதுல் ஹரம், புனித காபத்துல்லாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நுபுவத்தின் நடுப்பகுதி, இரவின் நடுப்பகுதி, உலகத்தின் நடுப்பகுதி. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். குர்ஆன் ஓதக்கூடியவங்களுக்கு தெரியும். சூரா பனு இஸ்ராயில் 15வது ஜுஸு. குர்ஆன் மொத்தம் 30 ஜுஸுக்கள். அதுல 15வது ஜுஸுவினுடைய ஆரம்ப வார்த்தையே இதுதான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். எனவே நுபுவத்தினுடைய நடுப்பகுதியிலே, இரவின் நடுப்பகுதியிலே, உலகத்தின் மைய பகுதியிலிருந்து அதை சொல்லக்கூடிய குர்ஆனினுடைய வசனமும் குர்ஆனினுடைய மைய பகுதி. அல்லாஹ் இதையே ஆச்சரியத்துக்குரியதாக ஆக்கி வச்சிருக்கு. இன்னும் உலமாக்கள் விளக்கம் தராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில மிக முக்கிய நிகழ்வுகள் எல்லாமே திங்கட்கிழமை நடந்திருக்கின்றது. நபியினுடைய பிறப்பும் திங்கட்கிழமை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததும் திங்கட்கிழமை, நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ததும் திங்கட்கிழமை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுடைய பயணம் மேற்கொண்டதும் இதே திங்கட்கிழமை என்பதாகத்தான் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கின்றார். சுப்ஹானல்லாஹ். நபியினுடைய முழு வாழ்க்கையுமே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பேர் அற்புதத்துக்குரியதாகத்தான் ஆக்கி வைத்திருக்கின்றார். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லைலத்துல் இஸ்ரா, புனிதமான இந்த மிஹ்ராஜ், இந்த பயணத்தை அல்லாஹ் எந்த நபிமார்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பேர் அற்புதமான ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தர. உலகத்துக்கு நபி அல்லாமல் 1,24,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் வந்த யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வை உலகத்திலேயே சந்திக்கக்கூடிய பாக்கியம். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இந்த லைலத்துல் இஸ்ரா, இந்த மிஹ்ராஜினுடைய பயணம் ஏன் ஏற்பட்டது என்பதாக பலவிதமான வரலாற்று ஆய்வாளர்கள் பல கருத்துக்களை, பல துணை காரணங்களை எல்லாம் கூறுறாங்க. அதுல சில விஷயங்கள் என்னன்னு சொன்னா, நபியினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட தொடர் கடும் சோதனைகளுக்கான காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில அந்த ஆரம்ப காலம் மக்காவுடைய வாழ்க்கையிலே கடுமையான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. நபி அவங்களுக்கு மிக பக்கபலமாக உறுதுணையாக இருந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க வஃபாத் ஆனாங்க. அவங்க வஃபாத் ஆகி சில நாட்களிலேயே தங்களுக்கு இன்னும் பாதுகாப்பாக இருந்த தங்களுடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவங்க வஃபாத் ஆனாங்க. இந்த இருவரும் இருந்த வரைக்கும் மக்காவாசிகள் என்னதான் நபியை எதிர்த்தாலும் நபியின் மீது கை வைப்பதற்கு அவங்களுக்கு தைரியம் கிடையாது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மட்டுமல்ல, மக்காவினுடைய வாணிப குலத்தின் செல்வ சீமாட்டியாக இருந்தாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் ஆண்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல வேலை செஞ்ச வேலைக்கு கூலிக்காரர்கள், அவங்க இடத்துல கை நீட்டி சம்பளம் வாங்கியவங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிய பிரச்சாரம் செய்த போது நபியை எதிர்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா நாயகியினுடைய கணவர் என்ற காரணத்தினால் கை வைப்பதற்கு தைரியம் இல்லை. ஏன்னா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அந்த காசு பணம் சொத்து செல்வம் தான் மக்காவில பெரும் குடும்பத்தினுடைய வாழ்க்கை செழிப்புக்கு காரணமாக இருந்துச்சு. இரண்டாவது அபு தாலிப் மக்காவினுடைய தலைவர்கள் ஒருவராக இருந்தாரு. எனவே அவருடைய வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது கை வைக்கிறதுக்கு மக்காவாசிகளுக்கு தைரியம் இல்லை. எனவே இந்த இருவருடைய மவுத் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து நிகழ்ந்தது. நபி அவங்களுக்கு பெரிய துயரமாக அமைந்தது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு வரலாற்று நிகழ்வாக சொல்லும் பொழுது நமக்கு இது சாதாரணமாக தெரியலாம். மனைவி மௌத் ஆயிட்டாங்க, தந்தை மௌத் ஆயிட்டாங்க, நம்ம சாதாரணமா சொல்லலாம், சாதாரணமாக கேட்கலாம். ஒரு இழப்பை குடும்பத்துல சந்திச்ச நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும், அதை ஈடு செய்ய முடியாதது என்பது.
அதுவும் நெருக்கடியான சூழல்ல ஈமானிய பணிகள்ல தங்களுக்கு மிகப்பெரிய துணையாக நின்ற 2 தூண்களை அடுத்தடுத்து நபி அவங்க இழந்திருந்தாங்க சொன்னா எவ்வளவு பெரும் இழப்பின் வலி நபி அவங்க சமாளிச்சிருப்பாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், குடும்பத்துல பல இழப்புகளை சந்திச்சிருப்போம். அந்த இழப்பின் ரணம், அந்த வலி, அதனுடைய கனம் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கான். அடுத்தடுத்து 2 மவுத். மூன்றாவதாக மக்காவுடைய சூழல் சரியில்லை, தாயிஃபுக்கு போகும்னு சொல்லி தாயிஃப் போனாங்க. தாயிஃபுடைய அந்த ரணமான வரலாறுகள் எல்லாமே நமக்கு அறிந்ததுதான். மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளானாங்க. எனவே இந்த தொடர் சோதனைகளுக்கு பிறகு, இந்த சோதனையிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன் பக்கமாக தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அரவணைத்து அல்லாஹ் ஆறுதல் கூறினார். ஏனென்றால் நபி அவங்க சோதனையில் அகப்பட்டு இருக்காங்க, சிரமத்தில் கவலையில் இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறக்கூடிய தகுதி இந்த தரணியில யாருக்கும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தினுடைய பேர் அருள்குடை. அவங்க சிரமத்தில் கவலையில் இருக்காங்க, யாரால போய் ஆறுதல் சொல்ல முடியும்? எனவே நபிக்கு ஆறுதல் கூறக்கூடிய அந்த தகுதி இந்த தரணியில யாருக்கும் இல்லை என்பதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைச்சார். நபியே, நீங்க என்னிடத்துல வாங்க, உங்களுடைய காயத்துக்கு நான் மருந்து போடுகிறேன் என்பதாக சொல்லி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை தன்னுடைய பக்கம் அழைத்துக்கொண்டார். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிரமத்துல கஷ்டத்துல இருக்கக்கூடியவர்களை நாம சந்திச்சோம் என்பதாக சொன்னா அவங்களுக்கு நாம் தோள் கொடுக்கணும். அவங்களுக்கு நம்மால் இயன்ற ஒரு உதவிகளை செய்யணும். சிரமத்திலே சிக்கின்றவர்களுக்கு உதவி செய்வது, தோள் கொடுத்து நிற்பது படைத்த ரப்புல் ஆலமீனுடைய மாண்பாக இருக்கு. ஏன்னா தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரமப்படுறாங்க, கஷ்டத்திலையும் கவலையில இருக்காங்க. அவங்களுடைய கவலையை போக்கணும், ஆறுதல் கொடுக்கணும், அரவணைப்பு செய்யணும் என்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய தர்பாருக்கு அழைச்சான். எனவே யாரெல்லாம் உலகத்துல சிரமப்படுறாங்களோ அந்த சிரமப்படக்கூடிய மக்களுக்கு நாம பெருசாக செய்யறதல்ல, லட்சங்களை கோடிகளை கொடுத்து அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறது, கவலைகளை போக்குறதல்ல. குறைஞ்சபட்சம் அவங்க பக்கத்துல போய் குடும்பத்திலேயோ உறவுகளையோ நண்பர்களையோ கவலைப்படாதீங்க, நான் இருக்கோம், நாங்க இருக்கோம், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் இருக்கான், லா பஅஸ், ஒண்ணுமே இல்ல, இது ஒண்ணுமே கிடையாது, அல்லாஹ் எல்லாத்தையும் சரியாக்கிடுவான் அப்படின்னு தோள் கொடுப்பது இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது அல்லாஹ்வினுடைய மாண்பு, படைத்த ரப்பினுடைய மாண்பு. கவலையிலும் சிரமத்திலும் இருக்கக்கூடியவர்களுடைய சிரமங்களை கவலைகளை போக்கக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கான். அந்த செயலை அடியான் செய்யும் போது அல்லாஹ் ஆனந்தம் அடைகிறான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அஸ்ஸா முஸாபன் ஃபலஹு மிஸ்ல அஜ்ரிஹி, யார் சிரமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தோள் கொடுக்கிறாங்களோ என்ற உதவிகளை அல்லது குறைஞ்சபட்ச ஒரு ஆறுதல் வார்த்தைகளை, நாங்க இருக்கும், கவலைப்படாதீங்க, நீங்க எதுக்கும் சிரமப்படாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்பதாக சொல்லி தட்டி கொடுக்கிறாங்களோ, தோள் கொடுக்கிறாங்களோ, அதுக்கு எவ்வளவு பெரிய சவாபு என்பதாக சொல்ல நபி அவங்க சொன்னாங்க. சிரமப்படக்கூடியவருக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சவாபா கொடுக்கிறான். கஷ்டத்தில் இருக்கார், சிரமத்தில் இருக்கார், துன்பத்தில் இருக்கார், ஒரு பெரிய முஜாஹித், பெரும் அர்ப்பணிப்போடு கவலையில் அகப்பட்டு இருக்கார். அவருக்கு அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து, அவர் எவ்வளவு காலம் பொறுமையாக இருப்பாரோ அல்லாஹ் அந்த அளவுக்கு அவருக்கு உயர்ந்த அந்தஸ்துகளையும் நன்மைகளையும் வழங்குறான் என சிரமப்பட்டு இருக்கார். இப்படி சிரமப்படக்கூடியவரை தட்டி கொடுத்து தோள் கொடுத்து ஆறுதல் கூறக்கூடியவருக்கு, சிரமப்படக்கூடியவருக்கு என்ன சவாபு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை ஒரு வார்த்தை, ஒன்னில்ல பாய், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் இருக்கான், நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கும் அல்லாஹ் வழங்குறான்னு சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேற ஒன்னும் பெருசா செய்ய போறதில்லை, உலகத்துல பெருசா எதையும் கொண்டு போக போறதும் இல்லை. நான் கடந்த 2 ஜும்மாக்களுக்கு முன்னாடி கூட சொன்னேன், இந்த சொத்து செல்வம் காசு பணம் எல்லாம் சேர்த்து சேர்த்து நாம என்ன செய்யறோம், பேங்க்ல போட்டு வைக்கிறோம், மூட்டை கட்டி வைக்கிறோம். காசுதான் மெயின். எதை பார்த்தாலும் இதை கொண்டு எனக்கு என்ன ப்ராஃபிட், இதனால எனக்கு இந்த வேலையை செஞ்சா எனக்கு என்ன லாபம், எனக்கு ₹1 லாபம் இருக்கா சொல்லுங்க, நான் செய்யறேன். எனக்கு ஏதாச்சும் இதை கொண்டு ப்ராஃபிட் இருக்கா சொல்லுங்க, நான் செய்யறேன். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போகக்கூடிய உயிரை ஒரு வினாடி நிறுத்தி வைக்கக்கூடிய சக்தி இந்த காசு பணத்துக்கு கிடையாது. சக்கராத்துல ஒருத்தர் துடிச்சுக்கிட்டு இருக்கார், உயிர் போராடிக்கிட்டு இருக்கு, டாக்டர் வந்து சொல்வார், அவ்வளவுதாங்க, உங்க இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கீங்க. கடைசியாக டாக்டர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். அப்படி சக்கராத்துல இருக்கக்கூடிய ஒருவருடைய உயிரை ஒரு நிமிடம் இந்த காசு பணம், இந்த சொத்து செல்வம் நிறுத்துமான்னு சொன்னா
கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மளால செய்ய முடியலனாலும் பக்கபலமாக, அதாவது பொதுவாக தமிழ்ல சொல்லுவாங்க, உதவி செய்யலனாலும் உபத்திரம் செய்யாம இருப்பான். நீ எதுவும் பெருசா செய்யலனாலும் பரவாயில்லை, ஆனா கெடுதி செய்யாம இரு. இப்படி பக்கபலமாக இருப்பது அல்லாஹ் ரசூலிடத்துல உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்று தரக்கூடியதாக இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி கடுமையான துன்பத்துல சிரமத்துல இருந்த தருணத்துல தான் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தர்பாருக்கு அழைத்த நபி அவர்களை சங்கைப்படுத்தினார். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே ஜும்மாவிலேயே மெஹராஜ் இரவு சம்பந்தமான மிக முக்கியமான சில விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டுச்சு. உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுல தான் நபி அவங்க தங்கியிருந்தாங்க. அங்கிருந்து மெஹராஜினுடைய பயணம் ஆரம்பிச்சிச்சு. அவங்களுடைய வீட்டில இருந்து காபத்துல்லாவுக்கு போனாங்க. காபத்துல்லாவில் இருந்து புறாக்குடைய வாகனத்தின் மூலமாக பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா, ஜெருசலத்துல பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸுக்கு போனாங்க. பைத்துல் முகத்தஸில் இருந்து விண்வெளி பயணம் ஆரம்பமானது. ஜும்மாவுல அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுல ஆரம்பிச்சு பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் அதுக்கு இடையில நடந்த முக்கிய நிகழ்வுகள், அறிவியல் அத்தாட்சிகள் எல்லாமே நம்ம சொன்னோம். இப்ப பைத்துல் முகத்தஸ்ல இருந்து 7 வானம் மேல இறங்கி நம்ம திரும்ப கீழே இறங்கணும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்களுக்கு மத்தியிலே ஈமான், இஸ்லாம் இது சம்பந்தமான அந்த தேற்றங்கள் இந்த காலகட்டத்துல ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஜும்மாவுல இருந்த கூட்டத்துல பாதிதான் இப்ப இருக்கு. தீனுடைய விஷயம், அல்லாஹ் ரசூலை பற்றிய நினைவுபடுத்தக்கூடிய சபைகள் மக்களிடத்துல இன்றைய காலகட்டங்கள்ல அது மங்கியதாக ஆயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கும். ஒரு காலங்கள்ல மக்களுக்கு மத்தியில் இந்த தேற்றங்கள் தீனுடைய சபைகளா, பயானுடைய மஜ்லிஸ்களா, இரவு முழுவதும் பயான்லாம் நடந்திருக்கு. எத்தனையோ இடங்கள்ல, குறிப்பாக பல்லப்பட்டி போன்ற நகரங்கள்ல இரவு முழுக்க விடிய பயான்கள் நடக்க, மக்கள் ஒன்று கூடி அந்த விஷயங்களை கேட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு காலத்தினுடைய சூழல், இந்த நவீனங்கள் வந்த பிறகு, தொலைக்காட்சிகள், செல்போன்கள் வந்த பிறகு மக்களுடைய நேர காலங்கள் அதுல செலவாகுது. நலவான விஷயங்கள்ல செலவாகக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இதே போல ஒரு மெஹராஜுடைய நாள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு இருக்கும். செங்கல்பட்டுல இருந்தோம். செங்கல்பட்டினுடைய பழைய பஸ் ஸ்டாண்ட், மஸ்ஜிதே மஅமூர் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு பள்ளி வாசல் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கு. அங்க பள்ளியினுடைய இமாம் மௌலானா அபூபக்கர் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பெயர். இது போல ஜும்மாவுடைய நாளும் மெஹராஜுடைய இரவும் ஒன்றாக சேர்ந்து வந்துச்சு. முழு பள்ளிவாசலும் நிரம்பிய கூட்டம். ஜும்மாவிலேயே ஹஸரத் இது போல மெஹராஜ் இரவு சம்பந்தமாக சொல்லி பயான் பண்ணாங்க. இதே போல உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், 10 வயசாக இருக்கும்போது, இப்ப 37 வயசு ஆகுது நமக்கு. 10 வயசாக இருக்கும் போது 27 வருஷத்துக்கு முன்னாடி இது போன்று வெள்ளிக்கிழமை மெஹராஜ் இரவு வந்த தருணத்துல ஹஸரத் என்ன செஞ்சாங்கன்னா, உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஜும்மாவுடைய பயான்லயே 3 வானம் ஏறிட்டாங்க. முதல் வானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இரண்டாவது வானத்துல யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், மூணாவது வானத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள சந்திச்சாங்கன்னு சொல்லி இடைப்பட்ட அந்த நிகழ்வுகளை எல்லாத்தையும் சொல்லி 3 வானம் வரைக்கும் ஜும்மாவிலேயே மேல ஏத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 4வது வானத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் இஷாவுக்கு பிறகு மெஹராஜுடைய இரவு பயான் இருக்கு. 4வது வானத்திலிருந்து 7 வானம் அர்ஷ் வரைக்கும் கீழே மேல ஏறி இன்ஷா அல்லாஹ் நைட் ஏறிக்கலாம்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக மக்களும் ஆர்வத்தோடு ஒரு பெரும் தேற்றத்தோடு அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில முழுசாக கலந்து கொண்டாங்க. நண்பர் ஒரு ஆலிம் கூட சொன்னார், இது போல மெஹராஜுடைய இரவுல காலையில ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு மஹல்லாவாசி ஒருத்தர் கேட்டிருக்கார், ஹஸரத் இன்னைக்கு மெஹராஜுடைய இரவு எல்லாம் தயாராயிடுச்சா, எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் மெஹராஜுடைய இரவு பயான்லாம் இருக்கு. அப்ப அவர் கேட்டாராம், அதே தானே ஹஸரத், முதலாவது வானத்துல 2வது வானத்துல 7 வானம் மேல கீழே இறங்குறது அதே தானே? அவர் கேட்ட தோரணை என்னன்னு சொன்ன ஹஸரத் அவங்க சொன்னாங்க, அரைச்சமாவை தானே அரைக்க போறீங்க, அதே 7 வானம் தானே மேல கீழே ஏத்தி இறக்க போறீங்க அப்படின்ற ரீதியில அந்த தோணியில அவர் கேட்டிருக்கார். இப்ப ஹஸரத் அவங்க சொன்னாங்க, ஆமாம்பா, குர்ஆன்ல ஹதீஸ்ல மெஹராஜுடைய இரவு லைலத்துல் இஸ்ரான்னு சொன்னா பூமியிலிருந்து மேல விண்ணுலகத்துக்கு பயணம் போயிட்டு 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வை சந்தித்து திரும்பி வந்து அந்த வரலாறு தான் சொல்ல முடியும். அதுக்கு மாற்றமாக பூமியை பொளந்துகிட்டு நபி அவங்க கீழே போனாங்கன்ற வரலாறுலாம் குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல.
சரி இவ்வளவு கேட்கறியே, போன வருஷம் பயான் கேட்டியா? வருஷம் நம்ம மெஹராஜ் இரவுல கலந்துக்கிற பயான் கேட்டுட்டு தான் இருக்கேன். சரி 7 வானங்கள்ல நபி அவங்க 8 நபிமார்களை சந்திச்சாங்க. ஒவ்வொரு வானத்துல எந்தெந்த நபியை சந்திச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். 20 வருஷமா 30 வருஷமா பயான் கேட்டு இருக்கேன்னு சொல்றியப்பா. 7 வானங்கள் 8 நபிமார்களை நபி அவங்க சந்திச்சாங்க. எங்க சொல்லு பார்க்கலாம் கரெக்டா? அது ஞாபகம் இல்ல. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக சொல்ல வந்த விஷயம், அன்றைய காலகட்டங்கள் மக்களுடைய உள்ளங்கள் விசாலமாக இருந்துச்சு, வெள்ளந்தியாக இருந்துச்சு. நேர காலங்கள் அல்லாஹ் பரக்கத்து செஞ்சிருந்தான். எந்த விதமான பாவத்துக்கான வழிவகுப்புக்கான சூழல்கள் எதுவுமே இல்லை. இன்றைக்கு போல அந்த தொழில்நுட்பங்களோ மொபைல் போன்களோ எதுவும் நம்முடைய கைகள்ல இல்ல. மக்களுடைய நேர காலங்கள் பள்ளிவாசல்ல தீனுடைய சபைகள்ல நிரப்பமாக அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில இருந்துச்சு. இன்னைக்கு காலங்கள் மாற மாற மக்களுடைய உள்ளங்களும் மாறி போயிடுச்சு. தீனுடைய விஷயங்கள்ல தேற்றங்கள் என்பது மிக குறைவாக ஆயிடு போச்சு. அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த காலத்திலும் இந்த சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட நிலைகளிலும் எவ்வளவு பெரிய கூட்டம், நாம் எல்லாம் ஒரு பெரிய தேற்றத்தோடு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கமே. அல்லாஹ் நம்மளை கபூல் செய்வானாக. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே ஜும்மாவிலேயே உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டில இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் நம்ம எல்லாம் போயிட்டோம். இப்ப பைத்துல் முகத்தஸில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் செய்தார். பைத்துல் முகத்தஸ் இன்றைக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. காலம் காலமாக பைத்துல் முகத்தஸை மீட்பதற்கான பெரும் போராட்டம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ்வுடைய சத்திய வாக்கு நிச்சயமாக ஒரு நாள் இந்த உலகத்தை ஆளும் சக்தியாக இஸ்லாம் இருக்கும். ஏன்னா வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, பைத்துல் முகத்தஸ் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த பள்ளிவாசல் யாருடைய தலைமையின் கீழ் இருக்கின்றதோ அவர்கள் தான் இந்த உலகத்தை ஆளும் சக்தியாக ஒவ்வொரு காலத்திலும் இருந்திருக்காங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க பைத்துல் முகத்தஸ கட்டினாங்க. அவங்களுடைய காலத்துல அகில உலகத்தினுடைய முழு ஆட்சி அதிகாரமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய தான் இருந்துச்சு. அவங்களுக்கு பிறகு யூதர்களுடைய கைக்கு போச்சு. பைத்துல் முகத்தஸ் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்துல வெற்றி கொள்ளப்படக்கூடிய காலம் வரைக்கும் ரோமர்கள் தான் உலகத்தினுடைய வல்லரசுகளாக இருந்தாங்க. பைத்துல் முகத்தஸ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கையில இருந்த வரைக்கும் உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் நபியிடத்தில் இருந்துச்சு. அதுக்கு பிறகு யூதர்களிடத்துல போச்சு. எனவே திரும்பவும் வெற்றி கொள்ளப்படக்கூடிய காலம் வரைக்கும் அது ரோமர்கள் யூதர்களுடைய கையில் இருந்துச்சு. அவர்கள் தான் அன்றைய வல்லரசாக உலகத்தின் ஆளுமை சக்தியாக இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்துல பைத்துல் முகத்தஸ் மீண்டும் வெற்றி கொள்ளப்பட்டது. எனவே முழு உலகத்தினுடைய மர்கஸாக, முழு உலகத்தினுடைய வல்லரசாக, முழு உலகத்தினுடைய ஆளுமையாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய அரசவை தான் இருந்துச்சு. அவங்களுக்கு கீழே தான் உலகம் முழுவதும் இருந்து கொண்டிருந்துச்சு. அதற்கு பிறகு மீண்டும் 1925 ஸ்பெயின் வீழ்த்தப்பட்ட பிறகு பைத்துல் முகத்தஸ் மீண்டும் யூதர்களுடைய கைக்கு போயிடுச்சு. இன்று வரைக்கும் யூதர்கள் உலகத்தினுடைய ஆளும் சக்தியாக இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்போம். அல்லாஹ் ரசூல் சொன்ன வாக்குறுதி, மீண்டும் இந்த பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுடைய கைக்கு வரும். அன்றைக்கு இந்த உலகத்தின் ஆளுமை சக்தியாக முஸ்லிம்கள் இருப்பாங்க. இது சத்தியம். இந்த காலத்தில் எல்லாம் பைத்துல் முகத்தஸ் யாருடைய கைகளில் இருந்ததோ அவர்கள் தான் இந்த உலகத்தின் வல்லரசாக இருந்திருக்காங்க. எனவே ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் அதே பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுடைய கைக்கு வரும். அன்றைக்கு இந்த உலகத்தினுடைய ஆளுமை சக்தியாக, உலகத்தினுடைய பெருங்கொண்ட மக்களாக, சமுதாயமாக நாம் இருப்போம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே பைத்துல் முகத்தஸ் ஒரு சங்கையான பூமி. அல்லாஹ் அந்த குர்ஆன்லயே அந்த ஆயத்திலேயே சொல்லும் பொழுது பாரக்னா ஹவுலஹு, ஒரு பரக்கத்தான பூமி. நம்ம எல்லாம் மக்காவை பத்தி விளங்கி வச்சிருக்கோம். மதீனாவினுடைய மகத்துவங்கள் அதெல்லாம் இரண்டுமே புனித ஹரம்கள், கண்ணியமான புனிதமான பூமி. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக மக்கா மதீனா எவ்வளவு புனிதமானதோ அதே அளவு பைத்துல் முகத்தஸ் அந்த பலஸ்தீனுடைய பூமியும் புனிதமானது. நபிமார்களினுடைய பட்டணம் சொல்லுவாங்க. ஆயிரக்கணக்கான நபிமார்கள் பிறந்த வாழ்ந்த இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபியினுடைய அந்த லைலத்துல் இஸ்ரா அந்த மெஹராஜுடைய பயணம் பைத்துல் முகத்தஸில் இருந்து ஆரம்பித்தது. அவ்வளவு சங்கைக்குரிய பூமி மக்கா மதீனா எவ்வளவு சங்கையோ அதே சங்கை பைத்துல் முகத்தஸுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பைத்துல் முகத்தஸில் வைத்து தான் இஸ்ராவுடைய பயணம் ஆரம்பமாகுது. நபி அவங்க பைத்துல் முகத்தஸுக்கு போன உடனே அல்லாஹ் நபியை சங்கப்படுத்துறான். எவ்வளவு சங்கைப்படுத்தினான்னு சொன்னா உலகத்துக்கு வந்த அத்தனை நபிமார்களையும் பைத்துல் முகத்தஸில் அல்லாஹ் ஒன்று கூட்டினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
அன சய்யிதுல் வலதி ஆதம யௌமுல் கியாமா. உலகத்துக்கு வந்த அத்தனை நபிமார்களும் எனக்கு பின்னாடி நின்றாங்க. நான் தொழுக வைத்த இமாமாக அனைவரும் எனக்கு பின்னாடி நின்று தொழுதாங்க. அனைத்து நபிமார்களினுடைய தலைவராக பைத்துல் முகத்தஸில் வைத்து அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்தினான் சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு ஒரு பரக்கத்துக்குரிய பூமியாக, மிகப்பெரிய செழிப்பான வளங்களை கொண்ட பூமியாக பைத்துல் முகத்தஸ் இருந்து கொண்டிருக்கிறது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, நபியினுடைய அந்த புராக் வாகனம் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸை சென்றடைந்த அந்த புராக்குடைய வாகனம் எந்த நாடுகள் மீதெல்லாம் பறந்ததோ, எந்த நாடுகளை எல்லாம் கடந்து சென்றதோ, சிரியா, ஜோர்டான், லெபனான், பலஸ்தீன், இந்த நாடுகளை கடந்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக் வாகனம் பைத்துல் முகத்தஸை சென்றடைந்தது. அல்லாஹ் இந்த புராக் பயணித்த அந்த பாதைகள், அந்த வளைகுடா நாடுகள் அனைத்தையுமே அல்லாஹ் வளமிக்க நாடுகளாக ஆக்கியிருக்கான், செழிப்பான பூமியாக ஆக்கியிருக்கான், பரக்கத்தான பூமியாக ஆக்கியிருக்கான். அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் அதை அபகரிப்பதற்காக பெரும் சூழ்ச்சி நடந்துகிட்டு உலக அளவுல நம்ம பார்க்கலாம். சிரியா, லெபனான், ஜோர்டான், பலஸ்தீன், இந்த பூமி போர்க்கள பூமியாக இருக்கு. காரணம், அல்லாஹ் அந்த பூமியை பரக்கத்துக்குரியதாக ஆக்கியிருக்கான், உலகத்தினுடைய செழிப்பான பகுதியாக ஆக்கியிருக்கான். இன்னைக்கு நம்ம மக்காவுக்கு, மதீனாவுக்கு உம்ராவுக்கு போயிட்டு வரோம், மதீனாவுக்கு ஜியாராவுக்கு போயிட்டு வரோம். ஆனா பெரும்பாலான மக்கள் இந்த பகுதிகளுக்கு போகிறது கிடையாது. ஷாம், சிரியா, ஜோர்டான், பலஸ்தீன், பைத்துல் முகத்தஸ், இந்த பகுதிகளுக்கு பெரும்பாலானவர்கள் நம்ம யாருமே போறதில்லை. மக்கா மதீனாவோடு முடிச்சுக்கிட்டு வந்துடும். ஆனா இன்றைக்கும், இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் ஜியாரா என்ற அடிப்படையிலே இந்த பகுதிகளுக்கும் மக்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி போயிட்டு வந்தவங்க சொன்ன கார்குஜாரி என்னன்னு சொன்னா, அல்லாஹ் இந்த பூமிகளை எவ்வளவு பரக்கத்துக்குரிய பூமியா ஆக்கி வச்சிருக்கான்னு சொன்னா, இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கு விளையக்கூடிய ஒரு கத்திரிக்காய் 1 கிலோ எடை இருக்குமா? ஒரு கத்திரிக்காவினுடைய எடை 1 கிலோ அளவுக்கு பலுவானதாக இருக்கும். அவ்வளவு பரக்கத்துக்குரிய பூமி. பேரித்தம்பழம் கொட்டை நமக்கு தெரியும். ஒரு பேரிச்சம்பழம் கொட்டை எவ்வளவு பெருசா இருக்கும் தெரியும். கோதுமையின் வித்து ஒரு பேரித்தம்பழத்தினுடைய கொட்டையின் அளவுக்கு பெருசா இருக்கும். இப்ப எவ்வளவு பெருசா இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியாக அந்த பூமியை அல்லாஹ் சங்கைக்குரிய பூமியாக, பரக்கத்துக்குரிய பூமியாக இருக்கான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்துல் முகத்தஸில் இருந்து மெஹராஜுடைய பயணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பித்தார். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிமார்களுக்கு தொழுகை நிறைவு செய்து விட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைத்துல் முகத்தஸ்ல ஒரு பாறை இருக்கு. அந்த பாறையின் மீது கால் வைத்துத்தான் மெஹராஜினுடைய பயணம், விண்ணுலகத்தை நோக்கிய அந்த பயணம் ஆரம்பமாகின்றது. அந்த பாறையை பற்றி ஹதீஸ்ல வருகின்றது, ஸஹரத்துல் மிஹ்ராஜ் என்பதாக சொல்லப்படும். மெஹராஜினுடைய பாறை கல் என்பதாக சொல்லப்படும். இன்றைக்கும் கோவில்ல போய் ஸஹரத்துல் மிஹ்ராஜ் அப்படின்னு சொல்லி அடிச்சோம் சொன்னா அந்த பாறை அப்படியே காட்சிப்படுத்தப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பாறையின் மீது கால் வைத்து ஏறிய நபியினுடைய பரக்கத்தான அந்த பாத அச்சு இன்றைக்கும் அந்த பாறையில இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் அல்லாமல் அல்லாஹ் குர்ஆன்ல அந்த பாறையை பத்தி சொல்கின்றான், மின் மக்கானின் கரீப், அது பரக்கத்தான ஒரு மகத்துவமான பாறையாக, மக்காமாக இருந்து கொண்டிருக்கு. என்னன்னு சொன்னா, கியாமத்துடைய நாள்ல ஹஜ்ரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தான் சூர் ஊதுவாங்க. அந்த பாறையின் மீது நின்றுதான் ஹஜ்ரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதல் சூர் ஊதுவார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல ஃபி மக்கானின் கரீப், அது மிக பெரும் மக்கானாக, ஒரு பாக்கியமான ஒரு பாறையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். அந்த பாறையிலிருந்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பைத்துல் முகத்தஸில் இருந்து விண்வெளி பயணம், மெஹராஜினுடைய பயணம் ஆரம்பமானது. ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்களை நபி அவங்க சந்திச்சாங்க. முதல் வானத்திலே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இரண்டாவது வானத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது வானத்திலே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நாலாவது வானத்திலே ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஐந்தாவது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஆறாவது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏழாவது வானத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 7 வானங்கள் 8 நபிமார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தித்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. அதற்கு பிறகு சுவன நரக காட்சிகள் காட்டப்பட்டது. நபி அவங்க சொர்க்கத்தையும் முழுசாக பார்த்தாங்க, நரகத்தையும் முழுசாக பார்த்தாங்க. இது இந்த பயணத்தினுடைய கால அளவு எப்படி இருந்தது என்பதெல்லாம் நம்ம ஜும்மால சொல்லிருந்தோம். எனவே அந்த ஒரு பயணத்துல நபி அவங்க 7 வானங்களை கடந்து சொர்க்க நரக காட்சிகள் எல்லாத்தையுமே பார்க்கிறாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் பார்ப்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்பதாக சொன்னாங்க. நான் பார்த்ததை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால், இன்னி அரா மாலா தரவுன வ அஸ்மஉ மாலா தஸ்மஊன்,
நான் பார்த்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்த்தால், நான் கண்டுகொண்டிருப்பதை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால், வல்லாஹி லவ் தஅலமூன மா அஅலமு லஹிக்தும் கலீலன் வல் யப்கு கஸீரா, குறைவாக சிரிப்பீங்க, அதிகமாக மறுமையை நினைத்து அழுவீங்க. அப்படிப்பட்ட காட்சிகள் சொர்க்க நரகத்தினுடைய காட்சிகள் அமைந்தது, அந்த மறுமையினுடைய நிகழ்வுகள். இந்த காட்சிகளை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதை நீங்க பார்த்தீங்க சொன்னா நீங்க உலகத்தை யாரும் தேடி போக மாட்டோம். முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய நினைவிலேயே உங்களுடைய வாழ்க்கையை கழிச்சிடுவீங்க. ஏன் அந்த அளவுக்கு அதிபயங்கரமான நரகத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது என்பதாக சொர்க்க நரக காட்சிகளை கண்டு வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 7 வானங்களை கடந்து கடைசியாக சிதறத்துல் முன்தஹா, ஒரு இலந்தை மரத்துக்கு அடியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதுதான் எல்லை, கடைசி 7 வானங்கள் கடந்த பிறகு சிதறத்துல் முன்தஹா, அங்கிருந்து நகர்ந்தோம் சொன்னா அல்லாஹ்வுடைய அர்ஷ், படைத்த ரப்புல் ஆலமீன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றார். அந்த சிதறத்துல் முன்தஹாவில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து பார்க்கறாங்க 4 நதிகளை நபி அவங்க பார்த்தாங்க. சிதறத்துல் முன்தஹாவில் இருந்து 4 நதிகள் நபி அவங்க சொன்னாங்க, அன்னஹு ரஆ அர்பஅத்தன் அன்ஹார் யخرج மின் அஸ்லிஹா நஹரானி லாஹிரானி வ நஹரானி பாத்தினாஹி. 4 நதிகளை, ஆறுகளை நான் பார்த்தேன். 2 நதிகள் நஹரானி லாஹிரானி வ நஹரானி வ பாத்தினாஹி. 2 நதிகள் உள்ரங்கமாக இருந்தது, 2 ஆறுகள் வெளிரங்கமாக இருந்தது. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இடத்துல கேட்டேன். நபி அவங்க சொல்றாங்க, இந்த 4 நதிகள் என்ன? வெளிப்படையாக தெரியக்கூடிய 2 நதிகள் எது? உள்ரங்கமாக தெரியக்கூடிய அந்த 2 நதிகள் எது? சிதறத்துல் முன்தஹாவில் இருந்து நபி அவங்க கண்ட காட்சி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் உள்ரங்கமாக கண்ட 2 நதிகள் சுவனத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதிகள். ஒன்று சல்சபீல், இன்னொன்று ஹவுலுல் கௌதர். இந்த 2 நதிகள் சுவனத்துக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருக்கின்றது. மீதமுள்ள 2 நதிகள், ஒன்று யூப்ரட்டிஸ், இரண்டாவது நைல் நதி, சுவனத்திலிருந்து பாய்ந்து அது உலகத்திலும் பாய்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கும் நைல் நதி ஒரு பரக்கத்தான நதி, அது சொர்க்கத்தினுடைய நதி. வளைகுடா நாடுகளில் பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு நதி யூப்ரட்டிஸ் நதி என்பதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த 2 நதிகளும் சொர்க்கத்திலிருந்து பாயக்கூடிய நதியாக இருக்கின்றது. எனவே இந்த 4 நதிகளினுடைய காட்சி சிதறத்துல் முன்தஹாவில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க. சிதறத்துல் முன்தஹா வந்தாச்சு. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கேட்டாங்க. ஏன்னா அடுத்த கட்டம், அடுத்த நிகழ்வு அல்லாஹ்வை போய் சந்திக்கிறது தான். ஏன்னா அதற்கு தான் அழைத்து கொண்டு வரப்பட்டு இருக்காங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்துல இந்த இடத்துல தான் கேட்டாங்க, கால யா ஜிப்ரீல் ஹல் ரஅய்து ரப்பி. ஜிப்ரீலே, நீங்க தான் வானுலகத்தினுடைய தலைவராக இருக்கீங்க. உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறை செய்தியை வஹியை கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. நீங்க அல்லாஹ்வை பார்த்திருக்கீங்களா? நபி அவங்க கேட்டாங்க. சிதறத்துல் முன்தஹா அடுத்த கட்டம் அல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு உள்ள போய் ஆகணும். அந்த இடத்துல நபி அவங்க கேட்டாங்க, கால யா ஜிப்ரீல் ஹல் ரஅய்து ரப்பிக, உங்களுடைய ரப்பு, நம்முடைய ரப்பான அல்லாஹ்வை நீங்க சந்திச்சிருக்கீங்களா? இந்த கேள்வி கேட்ட பிறகு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய நிலை எப்படி ஆச்சுன்னு சொன்ன ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஃபன்தகல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், பயத்தால் அப்படியே நடுங்க ஆரம்பித்து விட்டார். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சாதாரணமான படைப்பு அல்ல. 600 ரெக்கைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ரெக்கையை விரித்தார்கள் என்பதாக சொன்னா மஷ்ரிக் வல் மஹ்ரிப், கிழக்கு மேற்கு உலகத்தின் அத்தனை பகுதிகளையும் அந்த இறக்கை மூடிடும். அப்படிப்பட்ட 600 ரெக்கைகள் கொடுக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான மலக். அவங்களிடத்துல நபி அவங்க கேட்டாங்க, அல்லாஹ்வை நீங்க பார்த்திருக்கீங்களா? கேட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடுங்கிக்கிட்டே சொன்னாங்க. நபி அவங்க சொல்றாங்க, وقال يا محمد، ஓ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன பைனி வ பைனஹு 70 ஹிஜாபன், எனக்கும் ரப்புக்கும் மத்தியிலே 70 ஹிஜாபன் 70 திரை இருந்து கொண்டிருக்கும் சொன்னாங்க. இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக காலம் காலமாக அல்லாஹ்விடத்திலிருந்து இறை செய்திகளை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக அல்லாஹ்வை அதிகமாக போய் வந்து பார்க்கக்கூடிய ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொல்றாங்க, எனக்கும் என் ரப்புக்குமான மத்தியில் இருக்கக்கூடிய திரை 70 ஹிஜாபன் 70 திரைகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் இருக்கின்றான். அதை தாண்டி தான் நான் அல்லாஹ்வை பார்க்கிறேன். அந்த 70 திரைகள்ல ஒரு திரை இந்த சிதறத்துல் முன்தஹால நிக்கிறமே, இங்கிருந்து நான் ஒரு அடி எடுத்து வைத்தால் மின் நூரி லவ் தனவுது மின் பஅதிஹா ல அக்பர்கத், நான் ஒரு அடி எடுத்து வச்சாலும் எரிந்து சாம்பலாக, என்னால இதுக்கு மேல போக முடியாது.
அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய வானுலக தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அன்பு குறித்தானது. எனவே என்னால் இதுக்கு மேல செல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, நீங்க போங்க, உங்களுக்கு அல்லாஹ் அனுமதி அளித்து இருக்கான், உங்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்து இருக்கின்றான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே சிதறத்துல் முன்தஹா, அந்த இழந்த மரம், ஹதீஸ்ல விரிவுரையில எழுதுறாங்க உலமாக்கள், சிதர் என்பதாக சொன்னால் இழந்த மரம், முன்தஹா என்பதாக சொன்னால் முடிவு, அதுதான் முடிவு. உலகத்தினுடைய படைப்பினங்கள் கடந்து போக முடியாத ஒரு எல்லை, அந்த எல்லையை தாண்டி எந்த படைப்புகளாலும் போக முடியாது. அனுதினமும் வானுலகத்திற்கு சென்று வரக்கூடிய மலக்குகள் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்துல கொண்டு போறாங்க. அந்த சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் தான் போக முடியும், அதை தாண்டி போக முடியாது. அதுதான் எல்லை, படைப்பினங்களினுடைய எல்லை கோடு தான் சிதறத்துல் முன்தஹா. மலாயிகத்துமார்களினுடைய சையதாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கான எல்லைதான் சிதறத்துல் முன்தஹா. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த 70,000 திரைகளையும் கடந்து அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக உள்ளே நுழைகின்றார்கள். எந்த படைப்பினமும் இதுவரைக்கும் கடக்காத அந்த பாதையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடக்க வைத்தார். தன்னோட இருந்து கொண்டிருக்கக்கூடிய வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூட கடக்காத அந்த எல்லையை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து உள்ளே நுழைகின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அந்த அழகான வார்த்தையிலே அதை பதிவு செய்கின்றான். சும்ம தனா ஃபததல்லா, சும்ம தனா ஃபததல்லா, மிக நெருக்கமாக நம்மை அவர் நெருங்கி வந்தார். சும்ம தனா ஃபததல்லா, உலகத்துல எந்த படைப்புகளும் அந்த எல்லை இதுவரைக்கும் கடந்ததில்லை, நபி அவங்க கடந்து போறாங்க. சும்மதனா ஃபததல்லா, மிக நெருக்கமாக அவர் நம்மை நெருங்கி வந்தார். ஃபகான காப கௌஸைனி அவ் அதனா, ஃபகான காப கௌஸைனி அவ் அதனா, 2 வில்லின் முனைகள் அமைப்பிலே நம்மை நெருங்கி விட்டார். வில்லினுடைய 2 முனைகள், வில்லு அம்பு ரெண்டும் இருக்கு, ரெண்டையும் இழுத்து அதை எய்வதற்காக நாம குறிப்பார்த்தோம் சொன்னா அந்த வில்லினுடைய அம்பினுடைய முனைகள் எவ்வளவு நெருக்கமாக இருக்குமோ ஃபகான காப கௌஸைனி அதுனா, அந்த அளவுக்கு நெருக்கமாக நம்மை நெருங்கினார் நம்முடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல எந்த உயிரினங்களுக்கும் எந்த படைப்புகளுக்கும் கிடைக்காத பாக்கியம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடைவெளியும் இல்லாமல் மிக நெருக்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைத்த ரப்பை சந்தித்தார்கள். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக உலகத்துல எந்த மனிதருக்கும் கிடைக்காத பாக்கியம், உலகத்துல எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத பாக்கியம், உலகத்துல எந்த ரசூல்மார்களுக்கும் கிடைக்காத பாக்கியம், எந்த ஜின்களுக்கும் கிடைக்காத பாக்கியம், எந்த மலக்குகளுக்கும் கிடைக்காத பாக்கியம், எந்த படைப்புகளுக்கும் கிடைக்காத பாக்கியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சங்கைப்படுத்தினார். எனவே நேருக்கு நேராக படைத்த ரப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். இதுதான் லைலத்துல் இஸ்ரா மிஹ்ராஜினுடைய இரவு. ஒரே இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வை சந்தித்து வந்த அந்த நிகழ்வாக இருக்கிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை சந்திக்க வந்திருக்காங்க. நம்முடைய அழைப்பை ஏற்று விருந்தாளியாக வந்திருக்காங்க. விருந்தாளிகள் வந்தாங்கன்னா அவங்களை கவனிச்சு அனுப்புது நம்முடைய மரபு. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்ததின் காரணமாக அல்லாஹ் அவங்களுக்கு சில பரிசுகளை கொடுத்தார். அதுல ஒன்றுதான் தொழுகை. 50 வக்து தொழுகை கொடுக்கப்பட்டுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய தயவால் அது 5 வக்தாக மாற்றப்பட்டுச்சு. அதே போல சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்துக்கள் இன்றைக்கு இஷாவுடைய தொழுகையில முதல் ரக்காயத்துல ஓதப்பட்ட அந்த 2 கடைசி 2 ஆயத்துக்கள் உலகத்துல இறங்கினதல்ல. மற்ற வகைகள் எல்லாம், மற்ற குர்ஆனுடைய ஆயத்துகள் எல்லாம் மக்காவிலும் மதீனாவிலும் அதற்கு இடைப்பட்ட பயண அந்த இடங்களிலும் இறங்கிய ஆயத்துக்கள். ஆனால் சூரத்துல் பக்ராவினுடைய அந்த கடைசி 2 ஆயத்துக்கள் ஆமனர் ரசூல் பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன். ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய தொழுகையில முதல் ரக்காயத்துல அந்த ஆயத்தை தான் நம்ம ஓதுறோம். அந்த 2 ஆயத்துகளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அரஷில் இருந்து நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கினார். அதனால தான் சூரத்துல் பக்ராவை பற்றி சொல்லும் பொழுது எந்த வீடுகள்ல சூரத்துல் பக்ரா ஓதப்படுதோ அந்த வீட்டிலே ஜின் ஷைத்தான்களுடைய அந்த வஸ்வாசாக்கள் இருக்காது, அதனுடைய ஊசலாட்டங்கள் இருக்காது, அதனால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இருக்காது. குறைஞ்சபட்சம் சூரத்துல் பக்ராவினுடைய அந்த கடைசி 2 ஆயத்துக்கள் ஓதப்படக்கூடிய இடங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பு கோட்டையை ஏற்படுத்தி விடுகிறார். பிள்ளைகளுக்கு அந்த ஆயத்துக்களை மனப்பாடம் கொண்டு கொடுங்க. எந்த பிள்ளைகள் அதை வளமையாக ஓதுறாங்களோ, எந்த குடும்பத்துல எந்த
தம்பதிகள் இரவு நேரத்துல அந்த ஆயத்தை ஓதிட்டு படுக்கிறாங்களோ பெரும் கொண்ட சோதனைகளை விட்டு அவர்கள் பாதுகாக்கப்படுவாங்க என்ற பெரும் செய்திகள் எல்லாம் ஹதீஸ்ல வந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட பெரும் பரிசுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தர்பார்ல தன்னுடைய அரஷ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுக்கு அருகாமையில உட்கார்ந்து தொழுகையை அல்லாஹ் பரிசாக வழங்கினார். சூரத்துல் பக்ராவினுடைய இந்த 2 ஆயத்துகள் வழங்கப்பட்டது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே நாம் எல்லாமே பள்ளிவாசலுடைய ஒரு நெருங்கிய தொடர்புடையவர்கள். குறிப்பாக தொழுகையாளிகளாக தான் இருக்கு. இங்க யாரெல்லாம் வந்திருக்கோமோ நம்ம எல்லாமே ஐவேளை தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய பேணுதல் உடையவர்கள். ஏதாவது சில காரணங்கள், உடல் உபாதைகள் இதனால் கொஞ்சம் முன்பின் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே நாம் எல்லோருமே தொழுகையாளிகள், பள்ளிவாசலினுடைய நெருக்கமான தொடர்புடையவர்களாக இருக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக தொழுகை விஷயத்துல நாம் அதீத கவனம் செலுத்த கடமைப்பட்டோம். ஏன்னா நபி அவங்க அல்லாஹ்வை இந்த இரவுல மெஹராஜ்ல போய் சந்திச்சாங்க. இது ஒரு பாக்கியம். உலகத்துல இதுக்கு ஈடாக எதுவும் இல்லை, யாருக்கும் கொடுக்கப்படல. எனவே சந்திச்ச பிறகு நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு உன்னை சந்திக்கும் பாக்கியத்தை கொடுத்துட்டு என்னுடைய உம்மத். நபி அவங்க எங்கேயுமே உம்மத்தை விட்டு கொடுத்ததே. தாங்க எதை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அனுபவிச்சாங்களோ அது எல்லாம் உம்மத்துக்கும் கிடைக்கும். அல்லாஹ் உன்னை பார்க்கும் பாக்கியம் எனக்கு நீ கொடுத்த என்னுடைய உம்மத். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நபி அவங்க சொன்னாங்க, அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். தொழுகை இருக்கின்றதே ஒவ்வொரு முஃமினுக்கும் மிஹராஜ் தான். தொழுகையில அடியான் தக்பீர் கட்டிட்டான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கவனம் நமக்கு வருகிறது. அல்லாஹ்வுடைய சிந்தனைக்குள்ள போகிறோம். அல்லாஹ்வை நாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை போல அது ஏற்படுகின்றது. எனவே முஃமின்களுக்கு தொழுகை அஸ்ஸலாத்துல் மிஅராஜுல் முஃமினீன். ஒவ்வொரு முஃமினுக்கும் தொழுகை மெஹராஜாக இருந்து கொண்டது. அதன் மூலமாக மெஹராஜிலே நபி அவங்க என்ன பலாபலன்களை பாக்கியத்தை பெற்றாங்களோ ஒவ்வொரு வக்து தொழுகையின் மூலமாக அந்த பாக்கியம் அடியார்களாகிய நமக்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க, யாருக்கு தொழுகிறதுக்கு நேரம் இல்லையோ, மாங்கு சொல்லப்படுது ஃபஜ்ருடைய நேரம், லுஹருடைய நேரம், அஸருடைய வக்து, மக்ரிபுடைய வக்து, இஷாவுடைய வக்து வந்த பிறகும் உலக அலுவல்களின் காரணமாக நேரம் இல்லை, அதனால தொழுகலை. நேரம் இல்லை, ஃபஜர் தொழுகலை. தூக்கத்திலிருந்து எந்திரிக்க முடியல, ஃபஜர் தொழுகலை. வியாபார பிஸியில லுஹருக்கு வர முடியல, வியாபார பிஸியில அஸருக்கு வர முடியல, வேலை பலுவால் மக்ரிப் இஷா தொழுக முடியல. யார் நேரம் இல்லாமல் தொழுகையை தவற விடுகின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில நேரம் இல்லாமலே போய் விடும் என்பதாக நபி அவங்க எச்சரிக்கை செய்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நேரத்துல அல்லாஹ் பரக்கத்தை எடுத்துருவான். வாழ்க்கை முழுக்க பிஸியா தான் இருப்பாரு, ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் இருக்கு. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையாக இருக்கு. யார் தொழுகையாளியாக இருக்காங்களோ அல்லாஹ் நேரத்துல பரக்கத் செய்யறான். அவங்களுடைய பொருளாதாரம் ரிஸ்க்ல அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். வஅமுர் அஹலக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்ஸலுக ரிஸ்க் நஹ்னு நர்ஸுகு வல் ஆகிபத்து லித்தக்வா. நபியே, நீங்களும் தொழுகுங்க, குடும்பத்தாரையும் தொழுகை செய்யுங்க. அதன் மூலமாக தான் உங்கள் குடும்பத்தினுடைய ரிஸ்க்குடைய தேவை, பொருளாதார தேவை பூர்த்தியாக்கப்படும். எனவே தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வாழ்வாதாரத்துல, சொத்து செல்வத்துல அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தும். எப்ப தொழுகையில நாம குறைகள் செய்வோமோ அல்லாஹ் அந்த ரிஸ்கை சிரமத்துக்குரியதாக ஆக்கிறான். இந்த ஹதீஸுடைய விளக்கத்தில் நமக்கு உலமாக்கள் தராங்க, ஒரு கோழி அதனுடைய இரையை தேடி வீதிகள்ல அந்த தெருக்கல்ல தரையில மேஞ்சிக்கிட்டே இருக்கு. கோழிக்கு சொந்தக்காரர் ஒரு கைப்பிடி நெல் இப்படி அள்ளி பக்கத்துல போட்டா அந்த கோழி என்ன செஞ்சிருச்சு, அங்கேயே கொத்தி ஒரு 2 நிமிஷத்துல சாப்பிட்டுட்டு போயிடும். இதுக்கு பகரமாக அந்த கோழிக்கு உரிமையாளர், அந்த கோழியுடைய சொந்தக்காரர் அந்த ஒரு கைப்பிடி நெல்ல அரிசிய அப்படியே இறைச்சி விட்டா அது 4 பக்கமும் சிதறி போய் விழுந்துச்சு. ஒரு சில நெல் கதிர்கள், அந்த அரிசி துளிகள் நல்ல இடத்துல விழுந்துச்சு. இன்னும் சில நெற்கதிர்கள், அந்த அரிசி துகள்கள் சாக்கடையில போய் விழுந்துச்சு. இன்னும் சில அந்த அரிசி, அந்த உணவு சில மிருகங்களுக்கு அருகாமையில போய் விழுந்துச்சு. எனவே இது அதனுடைய ரிஸ்க் தான், அது சாப்பிட்டு தான் ஆகணும். எனவே நல்ல இடத்துல கூடிய அந்த ரிஸ்க சாப்பிட்டுச்சு. அப்படியே போய் சாக்கடையில இருக்குது, அதையும் கொத்தி சாப்பிட்டுச்சு. அப்படியே மிருகங்கள், நாய் படுத்திருக்கு, அங்கதான் 2 நெல்கதிர் இருக்கு, அதை போய் சாப்பிட்டா நாய் கொலைக்க வருது. எனவே லேசாக வச்சா சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அதுவே அதனுடைய இரையை விரித்து அதை 4 பக்கமும் சிதறடிச்சா அது சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சேத்துல எல்லாத்திலையும் விழுந்து நாய் கடிக்கு பயந்து ஓடி இப்படி தன்னுடைய ரிஸ்கை அது பூர்த்தி செய்து கொள்ளுது. 2 விதமா நபி அவங்க சொன்னாங்க, தொழுகையாளிகளுக்கு ரிஸ்க் தேடி வரும். தொழுகையிலே அசட்டை செய்யக்கூடியவர்கள் ரிஸ்கை தேடி அலையணும் சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாப்பு. எப்படி இந்த கோழி பக்கத்துல வச்சா அப்படியே சாப்பிடுதோ, சிதறி அடிக்க வச்சா அது 4 புறமும் போய் அலைஞ்சு திரிஞ்சு சாப்பிடுதோ, அது போல அல்லாஹ் தொழுகையாளிகளுக்கு பரக்கத்தை செய்கின்றான். அவங்களுடைய ரிஸ்கை அல்லாஹ் தேடி கொண்டு வந்து வைத்திருவான்.
இல்லன்னு சொன்னா அந்த ரிஸ்க தேடி ₹1 அவருக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு ₹1000 அல்லாஹ் எனக்கு ரிஸ்க்னு எழுதி இருக்கான், இது எனக்கான வருமானம் லாபம் சொல்லி முடிவு செய்யப்பட்டது சொன்னா அந்த ₹1000 எனக்கு வந்து சேர்ந்துரும். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே தொழுகையாளியாக இருக்காங்க, பள்ளியினுடைய தொடர்பு பேணுதலான மக்களாக இருக்காங்க சொன்னா அது லேசாக எங்களை வந்து அடைஞ்சிரும். ஆனா அதே ₹1000 தான் எங்களுக்கான ரிஸ்க் தான். இந்த நாள்ல அது எனக்கு என் பாக்கெட்டுக்கு வந்துதான் ஆகணும். அது என்னுடைய பேணுதலின் குறைபாட்டால், தொழுகையினுடைய குறைபாட்டால் அந்த ₹1000 தேடி அலைஞ்சு 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 அல்லாஹ் பாதுகாக்கணும். நொந்து நூலா போய் கடைசியில சிரமப்பட்டு அந்த ₹1000 இதான் வித்தியாசம். தொழுகையினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய ரிஸ்கினுடைய பரக்கத்துக்கும் தொழுகையினுடைய தொடர்பிலே குறைபாடு இருக்கக்கூடிய உங்களுடைய ரிஸ்கினுடைய பரக்கத்துக்குமான அளவுகள் என்பதாக ஹதீஸின் ரீதியாக நம்முடைய உலமாக்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். எனவே கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த நாள் நம்மை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒன்று அல்லாஹ் ரசூலின் மீது உறுதியான நம்பிக்கை. ஏன்னா உலக அளவுல ஒரு அறிவுபூர்வமாக சிந்திச்சாலே சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பயணம் தான் நபியினுடைய இந்த மிஹராஜுடைய பயணம். இது ஈமானுக்கான சோதனை. எனவே அல்லாஹ் இதை நடத்த சக்தி பெற்றவனாக இருக்கான். எனவே நமக்கு இந்த நிகழ்வுகள் மூலமாக பெற வேண்டிய ஒரு படிப்பு என்ன சொன்னா, அல்லாஹ் ரசூல் நமக்கு எதெல்லாம் வாக்குறுதிகளாக அளிச்சிருக்காங்களோ நிச்சயமாக அது நம்மை விட்டு தவறி போகாது. அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை. இவ்வளவு பெரிய விஷயத்தையே அல்லாஹ் செயல்படுத்த சக்தி படைச்சவனாக இருக்கான். தன்னுடைய ஹபீபுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தவன் அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக கொடுக்காமலாம் போக மாட்டான். நமக்கும் அல்லாஹ் ஈடேற்றத்தை அளிப்பான் என்ற உறுதியான நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது நமக்கு வரணும். இரண்டாவது தொழுகையினுடைய பேணுதல். ஏன்னா இந்த நாளினுடைய பெரிய சிறப்பே அதுதான். அல்லாஹ் இந்த நாள்ல நமக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். எனவே ஒரு பரக்கத்துக்குரிய அமல், வானுலகத்திலே கடமையாக்கப்பட்ட ஒரு வலிமையான அமலாக தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வேணும். அதே சந்தர்ப்பத்தில் தொழுகையிலே பேணுதல் உடையவர்களாக நாம இருக்கணும். நம்முடைய சந்ததிகளையும் பள்ளியினுடைய தொடர்பில், தொழுகையினுடைய தொடர்பில் நாம கொண்டு வரணும். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே இப்ப இந்த மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய நாமே வளமையாக ஃபஜர் தொழுகக்கூடியவங்களா ஆயிட்டோம்னு சொன்னாலே ஒரு பெரிய பாக்கியம். பரக்கத்தினுடைய வாசலே ஃபஜர் தொழுகை தான். நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹும் பாரிக் லி உம்மத்தி ஃபி புக்கூரிஹா, என்னுடைய உம்மத்துக்கு அதிகாலையில பரக்கத்து செய். நபி அவங்க துஆ செஞ்சிருக்காங்க. யார் ஃபஜருடைய தொழுகை தொழுதுட்டு தன்னுடைய வேலைகளுக்காக போகிறாரோ அதுல அவருக்கு உதவி செய்யப்படும். அவருடைய சம்பாத்தியத்துல, சொத்து செல்வத்துல சிரமம் தான், கஷ்டம் தான். ஆனா பழகிட்டோன்னு சொன்னா லேசாயிடும். உலகத்துல எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு நமக்கு சக்திக்கு அப்பாற்பட்ட எவ்வளவு விஷயங்களை எல்லாம் எடுத்து பார்த்தெல்லாம் இறங்கி செஞ்சிடும். அல்லாஹ் அந்த தாக்கத்தை கொடுத்திருக்கான். ஃபஜர் தொழுகைக்கு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வந்து பள்ளியில சஃபர் நிக்கிறது ஒரு பெரிய விஷயமெல்லாம் இல்ல. ஷைத்தான் விட மாட்டான். எதெல்லாம் ஷைத்தான் நமக்கு முட்டுக்கட்ட போடுறானோ நம்ம விளங்கிக்கலாம், நம்மளுடைய ஈடேற்றம் தடுக்கப்படுது. நம்ம நல்லா வந்துருவோன்றது அவனுக்கு பிடிக்கல, அதனால தடுக்கிறான். எந்திரிச்சு வந்துட்டோன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைக்கும். இம்மையினுடைய பரக்கத், மறுமையினுடைய பரக்கத் எல்லாமே ஃபஜர் தொழுகையில் இருக்கு. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நபி அவங்க சொன்னாங்க, இன்னக்கும் சதரோன ரப்பக்கும், யார் ஃபஜர் தொழுகையை வலமையாக தொழுதுட்டு வராங்களோ கமா தரவுன ஹாதல் கமர். சஹாபாக்கள் சொன்னாங்க, ஒரு பௌர்ணமி நிலவு எவ்வளவு பிரகாசமாக இருக்கும். 14ஆம் பௌர்ணமி நிலவு எவ்வளவு வானத்துல பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருக்கும். அந்த பௌர்ணமி நிலவு அன்று நபி அவங்க எங்களை பார்த்து சொன்னாங்க, இன்னக்கும் சதரோன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர். இதோ இந்த பௌர்ணமி நிலவை நீங்க எப்படி பாக்குறீங்களோ இது போல ஒரு நாள் நாளை மறுமையில சொர்க்கத்துல அல்லாஹ்வே நீங்க பார்ப்பீங்க. எந்த திரையுமே இருக்காது. சொர்க்கத்துல நாளைக்கு மறுமையில எந்த திரையும் இல்லாமல் இந்த பௌர்ணமி நிலவை எப்படி தங்குதடை இல்லாமல் எல்லோரும் பார்க்கிறீங்களோ அது போல நாளை மறுமையில சொர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் ஒவ்வொரு முஃமினுக்கும் கிடைக்கும். யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதாக சொன்னா, யார் ஃபஜர் தொழுகையை வலமையாக தொழுது வந்தாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த ரப்புக்காக உலகத்துல வாழ்றோம், எந்த ரப்புக்காக ஆசாபாசங்களை எல்லாம் நம்ம கட்டுப்படுத்திக் கொள்றோமோ இதெல்லாம் ஹலாலுங்க, இதெல்லாம் ஹராம்ங்க. பசி எடுக்குது, ருசியான உணவுகள் உணவகங்களை சமைச்சு வச்சிருக்காங்க. போய் முதல்ல ஒரு ஈமான்தாரி கேட்கக்கூடிய கேள்வி இதுதான், ஹலாலா, நீங்க முஸ்லிமா, உங்க பேர் என்ன, எங்க கறி வாங்குறீங்க? கண்டிப்பாக கேட்கணும், கண்டிப்பாக கேட்கணும், மறந்துடக்கூடாது. ஒரு ஈமான்தாரியினுடைய ஈமான் இப்படிதான். எங்க வேணாலும் போய் சாப்பிடலாம், ஹலால் போட்டு இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் இன்னைக்கு எல்லாம் பாதுகாக்கிறோம். கரூர்ல பல கடைகள்ல ஹலால் போர்டு போட்டிருக்கு, பேர் சொல்ல விரும்பல, ஆனா அதெல்லாம் ஹலாலே கிடையாது. ஆனா பெருங்கொண்ட முர்கா கூட்டம், பெருங்கொண்ட முஸ்லிம்களுடைய கூட்டம் அந்த கடையில என்ன செய்யறாங்க, உணவுகளை வாங்குறாங்க, கறி வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க.
பார்க்கிறதுக்கே ரொம்ப கவலையாக கஷ்டமா இருக்கு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஈமான் கொண்ட மக்கள் நம்முடைய உள்ளம் நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். ஒரு உணவகத்துல போய் சாப்பிடுறோமா ஹலாலா ஹராமா தெளிவானதுக்கு பிறகுதான் சாப்பாட்டுல கையை வைக்கணும். இந்த வியாபாரம் ஹலாலா ஹராமா தெளிவானதுக்கு பிறகுதான் அந்த வியாபாரத்துல கை வைக்கணும். எனவே இப்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்தனை ஆசாபாசங்களையும் இது அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கான். நாங்க அதை பக்கமே நெருங்க மாட்டோங்க. இதுதாங்க எங்களுக்கு ஹலால். அது கொஞ்சமாக இருந்தாலும் சிரமமாக இருந்தாலும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம். இப்படி பெரும் சிரமத்தோடு தியாகத்தோடு அர்ப்பணிப்போடு ஈமானிய வாழ்க்கையை வாழ்ந்த ஒவ்வொரு ஈமான்தாரிக்கும் முஃமினுக்கும் கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியம். ரப்ப பார்க்கல, ஆனா அவனுக்காக நாங்க பயந்து உலகத்துல வாழ்ந்தோம். ஹலால் ஹராம பேணினோம். உலகத்துல எல்லாம் சம்பாதிச்சு வீடு வாங்கினா காரு வாங்கினா உயர்ந்த வாழ்க்கை எப்படி சம்பாதிச்சான்ற வழிமுறையெல்லாம் இல்ல சம்பாதிச்சான். ஆனா நாங்க அப்படி போக மாட்டோம். எங்க ரப்பு எங்களை ஹராம விட்டு தடுத்திருக்கான், வட்டியை விட்டு தடுத்திருக்கான், மோசடிகளை விட்டு தடுத்திருக்கான். நாங்க குறுகிய வாழ்க்கை சிறிய வாழ்க்கையை வாழ்ந்தோம். எல்லாமே அந்த ரப்புக்கு தான். அந்த ரப்பை பார்ப்பதை விட ஒரு ஈமான்தாரிக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இருக்காது. சொர்க்கம் எல்லாம் அப்புறம் தான். சொர்க்கத்தினுடைய இன்பத்தை விட படைத்த ரப்பை பார்க்கிறது. ஏன்னா அந்த ரப்புக்காக தான் உலகத்துல கஷ்டப்பட்டோம், சிரமப்பட்டோம். வாழ்க்கையில பெரும் சோதனைகளை எல்லாம் இன்னைக்கு ஒரு முஸ்லிம் என்ற காரணத்தினால அல்லாஹ் பாதுகாக்கிறது. எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு எதிர்ப்புகள் உலகத்தில். இந்த தொப்பி, இந்த ஜுப்பா, இந்த தாடி, ஒரு முஸ்லிமுடைய பெயர் ஏதாச்சும் வந்துருச்சு சொன்னா அது எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ எவ்வளவு அதை மோசமாக்கணுமோ. உலகத்துல பெரும் வன்மங்கள் அப்படியே வலைதளங்கள்ல சமூக வலைதளங்கள்ல வன்மங்கள் அப்படியே கக்குது. மக்களுடைய மனோநிலைகள் மாறி போயிடுச்சு. ஒரு காலத்துல மாமா மச்சனாக அண்ணன் தம்பியாக இருந்த மக்களுடைய மனோநிலைகள் 90% எல்லாம் பாதுகாக்கணும். இன்னைக்கு நமக்கு எதிரான வன்ம மனங்களாக மாறி போச்சு. அப்படிப்பட்ட காலத்துல சூழ்நிலையில எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி இந்த ஈமானிய வாழ்க்கையை வாழ்றவே நமக்கான பெரிய பாக்கியமே. நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியம். அது சாதாரணமாக நபி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. யார் ஃபஜர் தொழுகையை வளமையாக தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அந்த பாக்கியம் நாளைக்கு மறுமையில கிடைக்கும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மளை பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளை பொருந்திக் கொள்வானாக. நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல நோய் நொடியில சிரமத்துல யாரெல்லாம் அகப்பட்டு இருக்காங்களோ அல்லாஹ் எல்லாவற்றையும் சரி செய்வானாக. யாரெல்லாம் கடனாளிகளாக இருந்திருக்குமோ அல்லாஹ் நம்முடைய கடன்கள் முழுவதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரைவாக நிவர்த்தி செய்வதற்கான பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. நம்முடைய சந்ததிகளை கபூல் செய்வானாக. நம்முடைய குழந்தை செல்வங்களை நவீன ஃபித்னாக்கள் குழப்பங்களை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து அருள் புரிவானாக. நம்முடைய வாழ்வினுடைய இறுதி நிமிடம் வரைக்கும் ஈமானிலே வாழ்ந்து ஈமானிலே மரணித்து ஈமானிய நிலையிலே நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்வினுடைய இறுதி நிமிடம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுடைய தொழுகையினுடைய தொடர்போடு இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் கபூல் செய்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில்